அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏபிஜே கிரீன் இந்தியா பிரைவேட் லிமிட்டடில் ஐடி வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, டாஸ்க்கு எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, வித்ட்ரா ரெக்வெஸ்ட் எப்படி வந்து கொடுக்குறது, அண்ட் வந்து ப்ரொஃபைல் அண்டு பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி வந்து அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஏபிஜே கிரீன் இந்தியா பிரைவேட் லிமிட்டடோட பேக்கேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, எந்தெந்த பேக்கேஜில் ஜாயின் பண்ணால் எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்மளோட சேனலில் மொபைல் ஃபோன் மூலம் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப் அண்டு வெப்சைட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கள் வந்து தொடர்ந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்மளோட சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். மொபைல் ஃபோன் மூலம் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ வாங்க ஏபிஜே கிரீன் இந்தியா பிரைவேட் லிமிட்டடில் எப்படி வந்து ஐடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 40 ரூபாயிலிருந்து 3000 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். செல்ஃபாகவே வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். செல்ஃபாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுற பேக்கேஜுக்கு தகுந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இல்லை எக்ஸ்ட்ரா வந்து 2000 ரூபா 3000 ரூபா எனக்கு ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டீம் வந்து மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆள் சேர்க்கணும் அப்படிங்கிற வந்து எந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் வந்து கிடையாது. ஸோ ஓகேவா? தனிநபராகவே வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ண டேட்டில் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் வந்து எந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 150 நாட்கள் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி அமௌண்ட்டு வந்து எடுத்துக்கலாம். 150 நாட்கள் முடியும் பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐடியை வந்து பார்த்திங்கன்னா ரீடாப் பண்ணணும். ஸோ 5 மந்த்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீடாப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா 2 ஐடிகள் வந்து போட்டுக்கலாம். ஒரு நபர் வந்து 2 ஐடிகள் போட்டுக்கலாம். டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பரு. ஸோ மொபைல் நம்பரு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பரும் ஜிமெயில் ஐடியும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுக்கணும். டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா ஒரே பேங்க் அக்கௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் 2 ஐடிக்குமே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன். நிறையா நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க, ட்ரஸ்டடான ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஏபிஜே கிரீன் இந்தியா பிரைவேட் லிமிட்டடில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 4 முறை வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ரெஃபர் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ரெஃபர் லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ரெஜிஸ்டர் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ உங்களுக்கு ரெஜிஸ்டர் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ரெஃபர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஓப்பன் ஆகிரும். ரெஜிஸ்டர் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்பான்சர் ஐடி, ஸ்பான்சர் நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஃபில்லாகி வந்துடும். ஸோ செலக்ட் பேக்கேஜ், நீங்கள் என்ன பேக்கேஜில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்களோ ஸோ அந்த பேக்கேஜை வந்து செலக்ட் பண்ணிக்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 விதமான பிளான்ஸ் வந்து இருக்கும். ஸோ என்ட்ரி லெவல், மிட் லெவல், அட்வான்ஸ்டு, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு ஒரு 6 விதமான பிளான்ஸ் வந்து பேக்கேஜ் வந்து பேக்கேஜ் இருக்கும். இந்த பேக்கேஜில் நீங்கள் எந்த பேக்கேஜ் வேணுமோ அந்த பேக்கேஜை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மிட் லெவல் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுறேன். இந்த எந்த பிளான் செலக்ட் பண்ணுறீங்களோ செலக்ட் பண்ண பிளானுக்கு உண்டான பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறுவனத்துக்கு பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி நேம் வந்து இங்கே கொடுத்துக்குங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க. கண்ட்ரி, ஸ்டேட்டு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப எதுவும் கஷ்டமெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சிட்டி, போஸ்டல் கோடு, உங்கள் ஏரியாவுக்கு ஒரு போஸ்டல் கோடு வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு 6 டிஜிட்டில். அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகேவா? எல்லாம் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரெஜிஸ்டர் ஆகிரும். ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிங்க. லாகின் எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்திங்கன்னா லாகின் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். இல்லை அப்படின்னா நீங்கள் ஐடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணோன்னே கீழே வந்து லாகின் அப்படிங்கிற ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜை வந்து சப்போஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லாகின் லிங்க் இருக்குது, ரெஃபர் லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கோங்க.
அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் என்ன மொபைல் நம்பர் வந்து மேலே என்ட்ரு பண்ணியிருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் தான் உங்களோட யூசர் நேமும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வந்து கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு. ஸோ உங்கள் மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் போட்டிங்க அப்படின்னா உங்களோட ஆப் வந்து லாகின் ஆயிரும். ஆப் வந்து பார்த்திங்கன்னா லாகின் ஆன உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 148 டேஸ் இருந்து ரிமைனிங் இருக்குது பார்த்திங்களா. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் இருக்கும். இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது. ஸோ ஐடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணணும். இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா ஸோ நிறுவனத்துக்கு வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பர் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட அக்கௌண்ட் இது தான், ஓகேங்களா. ஆக்சிஸ் பேங்க்கு, நெக்ஸ்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. இந்த 2 பேங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜிபேயில் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்சி கோடை போட்டு பேமெண்ட் வந்து பண்ணிடுங்க. ஏபிஜே கிரீன் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு அதில் வந்து நேம் வந்து வந்துடும். ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து 2 அக்கௌண்ட்டில் ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ உங்களோட ஆப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸோ லெஃப்ட் சைடு கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கோடு இருக்கும் பார்த்திங்களா, அந்த கோடை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்க வந்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளான் வந்து செலக்ட் பண்ணணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3000 பிளானை ரெஜிஸ்டர் பண்ணோமா, இந்த 3000 பிளானை வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பிளானில் ஜாயின் பண்ணுறீங்களோ அதை வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூடிஆர், நீங்கள் வந்து ஃபோன்பே பண்ணிங்க அப்படின்னா யூடிஆர் நம்பர்னு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து இருக்கும். அதே ஜிபே பண்ணிங்க அப்படின்னா யூபிஐ ஸோ அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து இங்கே வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அட்டாச் பண்ணணும். இந்த வந்து சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் வந்து ஓப்பன் ஆகும். உங்கள் மொபைலில் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எது அப்படின்னு பார்த்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணி அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, இதை வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூசர் ஐடி ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி, நியூ யூசர் ஐடி ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து கொடுப்பாங்க. கொடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, கம்பெனி அமௌண்ட்டு பே பண்ணுறீங்க. பே பண்ணிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டு யூடிஆர் நம்பர்லாம் அமௌண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு அட்டாச் பண்ணுறீங்க. அட்டாச் பண்ணிட்டோன்னா சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐடி வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரெஜிஸ்டர் ஆகிரும். ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் ஒரு 4 ஹவர்ஸுக்குள்ளே உங்களோட ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஐடி ஆக்டிவேட் ஆனதும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ லெஃப்ட் சைடு கார்னரில் அந்த 3 கோடை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ ஆட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு வீடியோ வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ப்ளே பண்ணி விட்டீங்க அப்படின்னா வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆனதும் உங்களுக்கு வந்து கேப்சா வந்து கொடுப்பாங்க. ஒரே ஒரு டைம் வந்து கேப்சா வரும். அந்த கேப்சா வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேப்சா வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். ஸ்மால் கேப்சா, கேபிட்டல் கேப்சாவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்பர்ஸ் ப்ளஸ் லெட்டர்ஸ்லேயே வரும். ஸோ இந்த கேப்சா வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டெய்லி ஏர்னிங் அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும், ஓகேவா. யுவர் வீடியோ ரெஃபரல் அமௌண்ட் ஆட் இன் யுவர் வாலெட் அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ கீழே வந்து வந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கோ டு டாஸ்க்பாட் அப்படின்னு பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து டுடே ஏர்னிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ டுடே ஏர்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க 135 ரூபா இங்கே வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். டோட்டல் ஏர்னிங் 270 ரூபா வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். கரண்ட் பிளான் என்னத்தில் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ 6000 ரூபா பேக்கேஜில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டாஸ்க்பாட்லேயே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். டீம் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு 3 கோடை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரொஃபைல் அப்படின்றது பார்த்திங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணி வச்சுருங்க, ஓகேங்களா. உங்களோட ப்ரொஃபைலை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலை வந்து ஃபில் பண்ணி வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்சனல் பேங்கிங் இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, அக்கௌண்ட் நம்பரு, பேங்க் நேமு,
ஸோ ஐஎஃப்சி கோடு, பிரான்ச் எல்லாமே கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். வித்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் 2 முறை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். 15 நாட்களுக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 4 முறை வந்து வித்ட்ரா வந்து எடுத்திருக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா வாலெட் இருக்குது பார்த்திங்களா, இந்த வித்ட்ரா வாலெட்டை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஏர்ன் பண்ணியிருக்க அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த வித்ட்ரா வந்து எப்போ பண்ணுறது அப்படின்னா 15 நாளைக்கு வரைக்கும் வந்து கம்பெனியிலேருந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அப்டேட் பண்ணுற அன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வித்ட்ரா வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 7 நாட்களில் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்துடும். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் 4 முறை வித்ட்ரா வந்து பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அமௌண்ட் வந்து எனக்கு வந்து வந்துருச்சு. நிறையா நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க, ஒரு ட்ரஸ்டடான ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஏபிஜே கிரீன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இருக்குது. ஸோ விருப்பமுள்ள நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்குறேன், யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏதாவது நிறுவனத்தில் ஏபிஜே கிரீன் இந்தியா பிரைவேட்டில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 100% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ மீண்டும் ஒரு அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நம்மளோட சேனலுக்கு புதிய நபராக நீங்கள் இருந்தால் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க. மேலும் ஒரு அப்டேட்டில் வந்து சந்திப்போம். தேங்க்யூ.